இல்லை. பாடம் செய்ய உட்கார்ந்தால் என்ன தடைகள் வருகின்றது, அதை எப்படி கடப்பது? அதாவது ரொம்ப தடை வருதாம் அவருக்கு பாடம் செய்ய உட்கார்ந்தாக்க. அதனால அவர் ஏதோ ஒன்று தவிச்சு போயிருக்கிறார். சரி, அது எப்படி அந்த தடைகளை தீர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கின்ற நான் பல சீடர்களுக்கு சொல்லுவேன். நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படின்னா, விபச்சாரி வீட்டில் வாழ்ந்துன்னுக்குறோம். நம்ம சொந்த வீட்டில் வாழலை, நம்ம வாழ்க்கையெல்லாம் விபச்சாரி வீட்டில் வாழ்ந்துன்னுக்குறோம், சுகபோகங்களுக்காக வாழ்ந்துன்னுக்குறோம். அப்போ அந்த விபச்சாரி என்ன பண்ணுறன்னா, நம்மளை சுகத்துக்காக இந்த உலகத்தில் பயன்படுத்தின்னு இருக்கிறா. அப்போ உண்மை நமக்கு தெரிஞ்சு போச்சு, இது இல்லை நம்ம வாழ வேண்டிய வீடு, நம்ம வாழ வேண்டிய வீடு வேற. அப்போ அந்த வீட்டுக்கு போயிடணும்னு அந்த விபச்சாரி கிட்ட போய் சொன்னீங்கன்னா, அம்மா நீ உன்னுடைய சாவகாசம் எனக்கு வேணாம், நான் என்னுடைய சொந்த வீட்டுக்கு போறேன்னா, ஒன்று அவளோட புத்தி சொல்லி அவளுடைய சௌகரியத்துக்கு வச்சுப்பா, இல்லை நீ அதையும் மீறி போறேன்னா உன்னை கொல்லுவா. இதான் விபச்சாரினுடைய பழக்க வழக்கம். அப்போ நீ என்ன பண்ணணும், அவளுக்கு தெரியாம தப்பிச்சு போகணும்.